பாரிஜாத சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சுபத்ராவோட வீட்டை தான் கட்டுறாங்க. அப்போ சுபத்ரா வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டில் வேலை செஞ்சாங்களா அவங்களுடைய பொண்ணையும் அவங்க மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வராங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிப்போச்சு அப்படிங்கும்போது, என்னது திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிடும்போது, ஆமாம் அது ஒரு இக்கட்டான நிலைமையில கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தான் நான் அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், என்னாச்சு இவ்வளோ அவசரமாக நீ கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டியே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ அந்த லேடி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு என் பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டாங்க, அதனால இப்போ கர்ப்பமாக இருக்கிறா. எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே என் கதையை முடிச்சுக்கணும்னு சொல்லி தான் நான் போனேன். ஆனால் அதுக்கு பிறகு எல்லாரும் என்னை சமாதானப்படுத்தி இப்படி என் பொண்ணுக்கும் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லிட்டாங்க. நானும் வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே சுபத்ராவுக்கு வந்ததே கோபம். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு உள்ள ஆட்கள் எல்லாம் என்னை அழைச்சிட்டு வந்திருப்பேன் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக. இவங்க எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க, இவங்க 2 பேரும் தெரிஞ்சு தானே தப்பு பண்ணியிருக்கிறாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதமா ஒழுங்கு மரியாதை இவங்களை அழைச்சிட்டு போயிரு அப்படின்னு சொல்லவும், இப்படி சுபத்ரா கோவத்தோட பேசுனதுமே வர்ஷினி இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னது அத்தை இந்த மாதிரிக்கு வந்து அவங்க மேலேயே இவ்வளோ கோவத்தோட போறாங்கன்னா, அப்போ நான் கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது ராகவும் இதை கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. அப்போ வந்து சுபத்ரா கோவத்தோட போகவும், அப்போ ராகு வந்து அவங்ககிட்ட வந்து சொல்றாங்க, அம்மா வந்து ஏதோ கோவத்தில் போயிட்டாங்க, அதுக்காக வந்து நீங்களும் வந்து சும்மா போகக்கூடாது, இந்தாங்க அந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கிடுங்க அப்படிங்கும்போது, இல்லை அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தான் என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வந்தேன், அவங்க ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இந்த ரூபா வேண்டாம் தம்பி அப்படிங்கும்போது, அப்போ ராகு வந்து அவங்களை சமாதானப்படுத்தி அந்த ரூபாயை கொடுக்கவும், அடுத்தது சுபத்ராவை தான் காட்டுறாங்க. சுபத்ரா கோவத்தோடு இருக்கும்போது அப்போ பாஸ்கர் வந்து சொல்றாங்க, என்ன சுபத்ரா நீ இந்த மாதிரிக்கு வந்து எடுத்தெறிஞ்சு யாரையும் பேச மாட்டியே, இப்படி பண்ணிட்டே அப்படிங்கவும், இங்க பாருங்க நீங்க சொல்றது சரிதான், ஆனா நானே இந்த அளவுக்கு கோவத்துல வந்திருக்கிறோம்னா அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருக்கிறாங்க, 2 பேரும் தெரிஞ்சுதானே அந்த தப்பு பண்ணியிருப்பாங்க, இப்படிப்பட்டவங்களை எல்லாம் மன்னிக்கவே கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதே என் பிள்ளைங்க பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் உங்களை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சுபத்ரா கோவத்தோட அவங்க திட்டிட்டு இருக்கவும், இங்க பார்த்தோம்னா வர்ஷினியை தான் காட்டுறாங்க. வர்ஷினி வந்து இதெல்லாம் வந்து நினைச்சு பார்த்தா அவங்க அழ ஆரம்பிச்சிடவும், அப்போ இசை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கவும் விசாலங்க வந்துருந்தாங்க. அப்போ வர்ஷினி சொல்கிறாங்க, பாத்தியா அத்தை எந்த அளவுக்கு வந்து கோவப்பட்டாங்கன்னு, அவங்க அடுத்தவங்களுக்கே இந்த மாதிரிக்கு கோவப்பட்டாங்கன்னா ஆனால் அவங்க என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, நான் இப்படி தப்பு பண்ணின விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அவங்க முகத்திலே நான் முழிக்கக்கூடாது, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், நான் சொல்கிறது கேளு, இந்த குழந்தையோட கதையை நம்ம முடிச்சிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இசையை கூப்பிடவும், இப்போ இசை வந்து சொல்கிறாங்க, என்ன வர்ஷினி இப்படி சொல்லிட்டு இருக்கிற, அத்தை வந்து புரிஞ்சுக்காம இப்படி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு நடந்தது வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, அது வந்து ஸ்ரீஜாவால நடந்தது தான், அதனால அதை எடுத்து சொன்னோம்னா அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க, நீ அதுக்காக இந்த குடும்பத்தோட வாரிசோட கதையை முடிக்கணும்னு சொல்லி நீ இந்த முடிவு எடுக்காத, அது எப்பேற்பட்ட செல்வம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு தெரியுமா அப்படிங்கும்போது, அக்கா நீ என்னக்கா சொல்லிட்டு இருக்கிற, எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு நீ இப்படிலாம் சொன்னேன்னா பரவாயில்ல, எங்களுக்கு கல்யாணம் ஆகாம இந்த மாதிரி நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், என்னதான் ஸ்ரீஜாவை சொன்னாலும் ஆனா அவங்க வந்து அதெல்லாம் ஏத்துப்பாங்களா என்னதானே அவங்க அசிங்கமா நினைப்பாங்க, எனக்கு அது வேண்டாங்க, இந்த குழந்தை வேண்டாம் அப்படிங்கும்போது, அப்ப விசாலும் இசாயும் வந்து அவங்க வர்ஷினியை சமாதானப்படுத்துறாங்க. எங்க பாருங்க, அதாவது உனக்கு நடந்தது இந்த வரைக்கும் கதையாக்கும், அதனால நீ வந்து எந்தவித அசிங்கமும் நீ நினைச்சு விட வேண்டாம், அது மட்டும் இல்லாம அத்தை கிட்ட நம்ம எடுத்து சொன்னோம்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க, உனக்கும் ராகவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கின்றது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க, அதனால எந்த தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது வர்ஷினி அப்படின்னு சொல்லவும், வர்ஷினிக்கு வந்து இது என்ன பண்றதுன்னு தெரியல, அதாவது இந்த பிரச்சனையை எப்படி கையாளுதுன்னு தெரியாம இசையும் விசாலும் இந்த மாதிரிக்கு தைரியம் சொல்றதை நினைச்சு அவங்களும் வந்து சரி அப்படிங்கிறாங்க. ஆனாலும் வந்து அவங்க பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து விஷால் இசை அவங்களோட டைவர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வரவும், அப்போ உடனே வந்து விஷாலோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாரு விஷால் இதெல்லாம் உனக்கு தேவையா, தங்கச்சி எவ்வளவு நல்லவ, அவளை போய் நீ வேண்டான்னு சொல்லி ஒதுக்குறியே, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஏதோ அன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்துட்டேன், இப்போ அது வேண்டான்னு சொல்லிட்டு இது பண்ணிடு அப்படிங்கவும், அப்போ விஷால் வந்து சொல்றாங்க, நீ சொல்றதுலாம் சரிதான்டா, உண்மையிலேயே நான் வந்து இசையை விரும்புறேனா இல்லையான்னு எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும், எனக்கு என்ன முடிவு எடுக்கிறேன் எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு விஷால் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்க பார்த்தோம்னா வந்து அவங்க சுபத்ராவை தான் காட்டுறாங்க. சுபத்ரா வந்து அவங்க அசோக் வர்ஷினிக்கு நல்ல மாதிரிக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் இந்த மாதிரிக்கு ஒரு பரிகார பூஜை பண்ணணும்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே பாஸ்கரும் அப்படியான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கவும், அது மட்டும் இல்லாம அசோக் கையால இப்படி அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினியை வர சொல்லவும், வர்ஷினியும் அவங்க ருக்மணியும் வராங்க. என்ன சம்பந்தியமான்னு சொல்லி கேட்கும்போது, அசோக்கும் வர்ஷினியும் வந்து கோயிலுக்கு வரணும், அவங்க கையால அன்னதானம் கொடுக்கணும்னு நான் நினைச்சிருந்தேன் அப்படிங்கும்போது, அதனால என்ன அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ வர்ஷினி பார்த்தோம்னா
திடீர்னு அப்படியே தூங்குன மாதிரிக்கு விழுதுறாங்க. இதை பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சியடையவும் உடனே வந்து சுபத்ரா வந்து என்னாச்சு வர்ஷினி வந்து உட்கார் அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே ருக்மன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்படிதான் சம்பந்தி அடிக்கடி இந்த மாதிரிக்கு தூங்குன மாதிரிக்கு விழுந்துருதா, என்னாச்சுன்னு தெரியல அப்படிங்கவும் உடனே ஸ்ரீஜாவுக்கு சந்தேகம் வருது. அப்போ வந்து சுபத்ரா வந்து சொல்றாங்க, என்ன சம்பந்தி இப்படி அடிக்கடி வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்க ஹாஸ்பிட்டலில் போய் காட்டலை அப்படிங்கும்போது நான் எவ்வளவு கூப்பிட்டாச்சு நான் வரமாட்டேன்னு சொல்றேன் அப்படிங்கவும் என் ஃப்ரெண்டு வந்து டாக்டர் தான், அவங்கள இப்பவுமே நான் வர சொல்றேன் அப்படின்னு உடனே வந்து சுபத்ரா பார்த்தோம்னா ஃபோன் பண்ணி வர சொல்லவும் வர்ஷினி வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தடுக்கிறாங்க. அப்போ ஸ்ரீஜா வந்து கவனிக்கிறாங்க, என்னது இப்படி சொன்னதுமே வந்து வர்ஷினியோட முகமே மாற ஆரம்பிச்சிருது, இவன் எதுக்காக இந்த மாதிரிக்கு பதட்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்து பார்த்தோம்னா வர்ஷினிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஐயோ நான் வேண்டாம் சொல்ல கேட்காம இவங்க வர சொல்லிட்டாங்களே, இப்போ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ பார்த்தோம்னா வந்து அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு வரக்கூடியவங்க வேற யாரும் இல்லை, கார்த்தி தீபத்தில் வந்த அவங்க அபிராமி தான், நர்மதா அப்படிங்கிற கேரக்டரில் வந்து அவங்க வராங்க. உடனே வந்து சுபத்ரா வந்து வா நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இவ தான் எனக்கு மருமகளை வரப்போறா, இவளுக்கு அடிக்கடி வந்து இந்த மாதிரிக்கு தூக்கம் வருது, அதனால என்னன்னு சொல்லி செக் பண்ண அப்படிங்கவும் அதெல்லாம் என்ன செக் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கும்போது இப்போ வர்ஷினி வந்து அத்தை எனக்கு ஒன்றும் ஆகலத்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஐயோ இந்த மாதிரிக்கு நேரத்தில் அக்கா வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி அத்தை கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா வர்ஷினி வந்து இசைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ இசையும் வந்து உடனே வர்ஷினி சொல்லு அப்படிங்கும்போது இப்படி நடந்து போச்சுது அப்படிங்கவும் இதை கேட்டதுமே இசைக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஐயோ நான் இப்போ உடனே வார அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இருக்கவும் அக்கா எனக்கு பயமா இருக்குக்கா சீக்கிரமா வா அப்படின்னு இசைக்கிட்ட வந்து அவங்க வர்ஷினி சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க. அப்போ உடனே ஸ்ரீஜா வந்து நினைக்கிறாங்க இவ பண்ணக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வர்ஷினி வந்ததுமே நர்மதா வந்து வான்னு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ள அழைச்சிட்டு போறாங்க. அப்போ அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு வெளியே வராங்க. அப்போ சுபத்ரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன நர்மதா என்ன ஆச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க 2 உயிரும் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னது 2 உயிர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆமா அவ வயிற்றுல உள்ள குழந்தைக்கும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, 2 பேரும் நல்லா இருக்கிறாங்க, அவ கன்சீவா இருக்கிறாளா அப்படிங்கும்போது இப்படி சொன்னதுமே சுபத்ராவுக்கு தூக்கி வரி போடுது. என்ன நர்மதா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா வர்ஷினி கர்ப்பமா இருக்கிற அப்படிங்கிறாங்க, நீ தானே உனக்கு மருமகன்னு சொல்லிட்டு இருந்த அப்படிங்கவும் இது கிட்டதுமே சுபத்ராவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீஜாவும் இது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நர்மதா வந்து உண்மையிலே இந்த விஷயத்தை பத்தி அவங்க சுபத்ரா கிட்ட உண்மை போட்டு உடைச்சிருப்பாங்களா இல்லைன்னா வர்ஷினி ஏதாவது கனவு கண்டிருப்பாங்களா, கண்டிப்பா இசை வந்து தடுத்து நிறுத்தத்துக்கு தான் பார்ப்பாங்க. அடுத்தது என்ன நடந்திருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.